திரு ஜுபேர் அவர்கள்ட்ட இந்த பகுதி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற எழுத்தில் கடந்த வாரங்களெல்லாம் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்து வந்த லீகலாகவும் பொலிட்டிக்கலாகவும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நரேட்டிவ் சந்தித்து வந்த தாவேகாவுக்கு இன்றைய நிகழ்வுகளில் ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸை கொடுக்குதோ மீண்டும்? இல்லை, ப்ரீத்திங் ஸ்பேஸுங்கிறத காட்டிலும் இன்றைக்கி விவாதம் நடந்திருக்கு. காலையில் முழுவதுமாக தாவேகா தரப்பினுடைய வாதங்கள், அந்த கரூர் சம்பந்தப்பட்ட 5 பேருடைய வழக்குகள் விவாதம் நடந்திருக்கு. மதியத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசின் சார்பில் விவாதம் நடந்திருக்கு. 2 விவாதத்தையும் கேட்டுட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கன்னு அப்படி நடந்திருக்கு. ஒரு விவாதம் நடந்திருக்கு, 2 தரப்பையும் விவாதம் நடந்திருக்கு. ஏன்னா மதுரையில் நடந்தப்போ அவங்க தரப்பு விவாதம் நடக்கலை. இப்போ அந்த 2 தரப்பு விவாதம் நடந்திருக்கு. அவங்க எந்த விதமான டைரக்ஷனோ எந்த விதமான ஆர்டரோ இது வரைக்கும் போடல. இப்போ வரைக்கும் அது எப்படி வேணாலும் மாறலாம். பட் அந்த கேள்விகள் சில நீங்கள் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பற்றின கேள்விகள், நீதி அரசர்கள் கரூரில் நடந்த சம்பவம் பற்றி கேட்ட கேள்விகள்லாம் இட்ஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் சம்திங்ல இல்லை இருக்கலாம். ஆனால் அவங்க இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயமும் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொல்லப்பட்ட விஷயத்துக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டும் வேற வேற. இப்போ அங்கே என்ன கேட்குறாரு, ஆனந்த் முன்ஜாமீன் கேட்குறப்ப என்ன சொல்லி கேட்குறாருன்னா இது விபத்துன்னு கேட்குறாரு. ஆனால் அங்கே என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா இதில் சமூக விரோத கும்பல் உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 600 போலீஸார் இருந்தாங்க, ஒரு போலீஸார் கூட அடிபடலைன்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நிறையா முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த ஆர்குமெண்ட்டு நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டெல்லியில் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு முதல்ல சொல்லியிருக்கணும். அதுதான் சொல்கிறாங்களே 14 நாள் துக்கம், 14 நாள் காரியம் முடிஞ்ச பிறகு தான் பேசுவாங்களா? அரசியல் கட்சிக்கு இதெல்லாம் அழகா? இது என்ன அரசியல் கட்சி? இது அரசியல் கட்சியா? இது என்ன? ஒரு பீரியட் ஆஃப் மவுனிங் வேணும்ல. இப்போ 41 பேர் இறந்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் வச்சிருக்கீங்க நீங்க. உங்களை சுத்தி ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு. 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. எதிர்கட்சிகளும் சரி மற்ற ஆட்களும் சரி கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் எதுவுமே பேச மாட்டோம், கோர்ட்டில் மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னா இது என்ன அரசியல்? இது உங்கள் மேல் விமர்சனம் வைப்பதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும்ல. எதிர் விமர்சனம் வேண்டாம், விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா? நீங்கள் இங்கே ஒரு விதமாக பேசுறீங்க, உச்சநீதிமன்றத்தில் ஒரு விதமாக பேசுகிறீங்க. நீங்கள் கொடுத்த ரெண்டு வேறு வேறு தளத்தில் இருக்குது. இதுவே மிகப்பெரிய ஒரு முரணாக இருக்குது. இப்போ 2 விவாதம் நடந்திருக்கு. நீதியரசர்கள் 2 விவாதத்தையும் கேட்டுட்டு அவங்க ஒரு முடிவு எடுப்பாங்க. அது கொஞ்சம் நாள் டைம் எடுத்துக்கணும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறது தான் காட்டுது. ஒட்டுமொத்தமாக யாரோ அவர்களை இயக்குகிறார்கள், யாரோ சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய நபர்களாக மாறிவிட்டார்கள். யார் இயக்க முடியும்? யார் இயக்குறாங்க எல்லாருக்குமே தெரியுமா. யார் அவர்களுக்காக வாக்காளத்து வாங்குறாங்க, யார் அவர்களுக்காக வாதாடுகிறார்கள், யார் அவங்கள பேக்கப் பண்ணுறாங்க, யார் அவங்கள புஷ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இப்போ அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட் அவரால் அட்டன் பண்ண முடியல. யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்டுட்டு தான் அவர் ஒரு ப்ரெஸ்ஸை அட்டன் பண்ண வேண்டிய அளவுக்கு அவர் இருக்கார். அன்னைக்கு 41 பேர் மரணத்துக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கலாம் இல்லையா? அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாமே. நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் நீங்கள் பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவர் விஜயோடைய நிலைமையாக இருக்குது. இப்போயுமே என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு 2 நாள் 14 நாள் ஆயிடுச்சு, 1-2 நாள் போகட்டும், 16 நாள் காரியெல்லாம் முடிச்ச பிறகு தான் பேசணுன்ற. அதுக்கு முன்னாடி சுமன் சாரும் இவரும் பேசின ஒரு இன்ட்ராக்ஷனில் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன். நான் உடனே ஏன் இமீடியட்டாக 41 பேரையும் நீங்கள் உடற்கூறாய்வு பண்ணீங்கன்னு ஒரு பெரிய விவாதமே போச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி அது ஒரு 41 பேர் இறந்துருக்காங்கன்னா குறைந்தபட்சம் அந்த 41 பேருடைய உறவினர்கள் சேர்த்து மொத்தம் 200 பேர். அது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சுற்றி ஒரு 200-250 பேர் அன்றைக்கி விடிய நின்றுட்டு இருக்கப்ப இன்பேஷண்ட்டாக உள்ள ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்திருக்கும். இந்த மாதிரியான சம்பவங்கள் அவங்களுக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அப்போ அந்த பதற்றத்தை தணிக்கிறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நடத்தி முடிச்சிருப்பாங்க. 2வது இந்த கத்ராஸ் மேட்டர் சொன்னாங்க. கத்ராஸும் இங்கே நடந்த கரூரும் ஒன்றும் கிடையாது. கத்ராஸில் நடந்தது ஒரு தலித் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அவர்களாகவே அது வேற ஈக்குவல் பண்றதே தப்புன்ற. அது ஒரு போலீஸ் தரப்புல இருந்தே அந்த குடும்பத்துக்கே அந்த பாடியை கொடுக்காம அங்க டயரை போட்டு எரிச்சு அதை ஒரு கொலை பண்ண ஒரு விஷயம், எரித்த ஒரு விஷயம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போச்சு. இப்போ நான் சொல்றேன், ஏன்னா அந்த கம்பேரிசன் தப்புங்கிற. கரூரையும் கத்ராசையும் நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. கரூரில் நடந்தது ஒரு மனித பேரழிவு தான், மேன்மேட் டிசாஸ்டர் தான். அதையும் நீங்க அங்க திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சம்பவத்தையும் நம்ம ஈக்குவலா பேசக்கூடாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல முன்னுக்கு பின் முரணான தகவல்களை தாவேகா தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க. தாவேகா நோக்கி தான் கேள்வி இருக்கு. அவங்க தான் முன்னுக்கு பின் முரணா சொல்றாங்க. நீதிமன்றத்தில் எந்த பின்னடைவும் அரசுக்கு வரலையே திரு சத்யன்? குட் ஈவினிங். ஒரு 35 நிமிஷம் அமைதியா இருந்ததுக்கு இப்போ என்னோட டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட் தான் இது. திமுகவினுடைய தோல்வி, நிர்வாக தோல்வி தான் இந்த விலை மதிக்க முடியாத உயிரிழப்புக்கு காரணங்கிறது டே 1லேருந்து அதிமுக எங்கள் பொதுச்செயலாளர் ஸ்டாண்டோ தான், எங்கள் ஸ்டாண்டோ அதான். திமுக தான் கோல் போஸ்ட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தடுக்கி விழுந்தாலே ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும். யாரும் மயக்கம் போட்டு விழுந்தா கூட சிபிஐ விசாரணை, எல்லாத்துக்குமே சிபிஐ விசாரணை கேட்பாங்க.
2014 இருந்து பிஜேபி தான் இருக்கு மத்தியில் ஆட்சி. அப்பெல்லாம் சிபிஐ நியாயமா விசாரணை செய்யும், ஏன்னா திமுக எதிர்கட்சி. இப்ப ஆளுங்கட்சியை உட்கார்ந்துருக்கும்போது சிபிஐன்னு கேட்டா சிபிஐ விசாரணை எதற்கு அது பேட்டர்ன் தானே. நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது சிபிஐ கேட்பீங்க, ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுப்பீங்க, வைசி வர்சா இல்லையே. சாத்தான்குளத்துக்கு சிபிஐ ஒப்புதல் அளித்தோம், தூத்துக்குடி சிபிஐ ஒப்புதல் அளித்தோம், எங்க மறுத்தோம்? இவங்களோட இரட்டை நிலைப்பாடு நீதிமன்றத்துல எவ்வளவுன்னு ஒரு நாள் பட்டியலிடுறேன். ஏன்னா உங்க தலைப்பு இன்னைக்கு எஸ்ஐடி வர்சஸ் சிபிஐ கூட்டணி கட்சி, அதனால இந்த வழக்கு இன்னும் 2 வழக்கு இல்ல. இன்னைக்கு அந்த எஸ்ஐடி சிபிஐ இன்னும் 2 வழக்கு வந்துச்சு. திமுகவோட கோல் போஸ்ட் ஷூட் பண்றது எப்படி தெரியுது பாருங்க. ஆம்ஸ்டாங்க நான் தான் கொன்னேன் அப்படின்னு வந்து சரண்டர் ஒருத்தர் என்கவுண்டர்ல போட்டு தர்றாங்க. தானாவே போலீஸ் ஸ்டேஷன் வந்து நான் தான் அவரை கொன்னேன், என்னை கைது பண்ணுங்கிறவர் வந்து துப்பாக்கி எடுத்து காவலர் சுட வந்தான்னு கொண்டுட்டாங்க. அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு போனது வந்து எதிர்த்து இன்னைக்கு மேல்முறையீடு போனாங்க. சிபிஐ வழக்கு அதை விசாரிக்க கூடாது அப்படின்னு. அது நடந்தது. பாலாரும் தேனாரும் ஓடுகிறது தமிழ்நாட்டில், தனிநபர் வருமானம் பெருகிருச்சுன்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்கு இந்த திமுக ஆட்சியில தான். நாமக்கல்ல 252 பெண்கள் வாழ்வாதாரம் இல்லாம கிட்னியை வித்து வாழ்ந்திருக்காங்க. அந்த கிட்னி திருட்டுன்னு கூட சொல்லக்கூடாது, கிட்னி முறைகேடுன்னு சொல்லணும். அந்த திமுக நிர்வாகி இன்னும் அரெஸ்ட் பண்ணல. கோர்ட்டு தான் எஸ்ஐடி போடுது அதுக்கு. இவங்க போய் கோர்ட்ல நீங்க சேலஞ்ச் பண்றாங்க, எஸ்ஐடி ஆபீசர்ஸ் நாங்க கொடுக்குறோங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இந்த கேஸ்ல, கரூர் கேஸ்ல எஸ்ஐடி தான் அமைச்சிட்டாங்களே கோர்ட்டு, அதுவும் சீனியரா ஒருத்தர் தானே போட்டிருக்காங்க அப்படின்னு இப்ப வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. எங்கெல்லாம் இவங்களோட ஆட்கள் திமுகவை சார்ந்தவர்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் இவங்க வந்து சிபிஐ வேண்டாம், தமிழக அரசே போதுமான. கள்ளக்குறிச்சியில சென்னை அரசு ஆரம்பிச்சு 25 கொலைகள், காவல் நிலை கொலைகள் நடந்து எல்லாத்துக்குமே வந்து தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படும். எங்கெல்லாம் அடுத்தவங்க கை காமிச்சிக்கலாமோ ஈஸியா, அங்கெல்லாம் இந்த மாதிரி பூசி முழுகிற வேலை நடக்கும். ஆணையம் தாமசிட்டோம், எஸ்ஐடியை போட்டோம், சரியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு கேட்குறாங்க. எஸ்ஓபி வேணும்னு அப்ளிகேஷன் போட்டிருக்கு, கைடன்ஸ் வேணும்னு போட்டிருக்காங்க கோர்ட்ல. இது எப்படி கிரிமினல் வழக்காக மாறிச்சு? இப்ப கூட பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, இட்ஸ் அ மேன் மேட் டிசாஸ்டர், இட்ஸ் அ டிசாஸ்டர், இது விபத்துன்னாரு. விபத்து எப்படி கிரிமினல் வழக்கா மாத்துறாங்க? சில முக்கியமான கேள்விகள் தரவுகளை கேட்கும் பொழுது இந்த திமுக தரப்பு வக்கீல் சொல்றாங்க, இல்ல சார் இது நீங்க கேட்க வேண்டிய திமுகவை நோக்கி இல்லையே, இது வந்து கோர்ட் தானே செஞ்சது. கோர்ட் வந்து சோமோட்டோவா எடுத்து எவ்வளவு தருணங்கள் நம்ம பார்த்திருக்கோமே. இல்ல இந்த மேன்மேன் டிசாஸ்டர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியவர் நீதியரசர் செந்தில்குமார் தான் பயன்படுத்தினார். என்னுடைய வார்த்தை இல்ல அது. சார் நான் பேசிடுறேன் சார், யூ கேன் கரெக்ட் மீ லேட்டர். கோர்ட் கேட்டதுக்கு தான் சென்னையில் கோர்ட் என்ன கேட்டார்னு சொல்லி குதூகலமா துள்ளி குதிச்சாங்களே திமுக. பாரு நீதியரசர் எப்படி கண்டிச்சார், அப்படி கண்டிச்சான்னு சந்தோஷப்பட்டாங்களே. ஆனா அந்த வழக்கு நடக்கிற அன்னைக்கு இதே கரூர் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்ல அதே நாள்ல வழக்கு எங்க இப்ப திமுக செய்தி தொடர்பாளர் கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. சென்னை கோர்ட்ல அதை மென்ஷன் பண்ணாங்க, இதே வழக்கு சிம்லர் வழக்கு இன்னைக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மதுரையில மென்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. மென்ஷன் பண்ணா மாமியா இருந்து சாயங்காலம் ஆர்டர் வாங்கிட்டு வந்து குதிச்சாங்க. அப்படியே பாருங்க நீதியரசர் என்ன சொல்லிட்டாரு பாருங்க அப்படின்னு. ஆனா அதை தானே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேட்டிருக்காங்க. நீங்க சென்னை கோர்ட்ல ஹைகோர்ட்ல ரெஸ்பாண்டன்ட் டிவி கேவான்னு கேட்டாங்க. எதிர் மனுதாரர் ரெஸ்பாண்டன்ட் டிவி கேவனா இல்லன்னாங்க. அப்ப எதுக்கு நீதியரசர் இவ்வளவு கமெண்ட் பண்ணிருக்காருன்னு பேசியிருக்காங்க. அதை சொல்லுங்க. அப்போ இன்னொருத்தர் 13 வயது தன் மகனை இழந்த ஒரு தந்தை பெட்டிஷனர், அரசு வழக்கறிஞர் வாதிடுறாரு அங்கே போய். இவர் வந்து மனுதாரரே இல்ல சென்னை ஹைகோர்ட்ல, இவர் எதுக்கு இப்ப வந்து மனு போடுறான்னு கேட்கிறாரு. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு இன்னைக்கு வந்து அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு வெளிப்படைத்தன்மையாக அப்சர்வேஷன்ஸும் கேள்விகளும் ஒரு திசையில இருந்தா கூட அது வந்து தீர்ப்பு இல்லையே. நம்ம தீர்ப்புக்கு வெயிட் பண்ணணும்ல. ஆர் வி ஜம்பிங் தி கன்ஸ்? அந்த அப்சர்வேஷனுக்கு இவங்க கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் மேட்டர்ஸ். இப்ப கூட பேசும்போது கூட முதல் கட்டத்தில் சொன்னாரு 5 டேபிள் இருந்துச்சு அப்படிங்கிறார் போஸ்ட்மார்ட்டத்திற்கு. ஆரம்பத்தில் எல்லாருமே தரவுகளை தவறாதான் சொல்றீங்க. 41 போஸ்ட்மார்ட்டம் அன்னைக்கு நைட்டே நடக்கல. ஏன்னா முதல் நாள் சம்பவம் நடந்த அன்னைக்கு உயிரிழப்பு வெறும் 38 என்னமோ தான். தொடர்ச்சியாக அடுத்த நாளைக்கு தான் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. 39 தான் அன்னைக்கு லேட் நைட்ல 39 தான். இல்ல அடுத்த நாள் மத்தியானம் 3 மணி வரைக்கும் நடந்தது. ஒரே நைட்ல 41 நடக்கல சார். நான் சொல்லிறேன். அடுத்த நாள் மத்தியானம் 2 மணி வரைக்கும் நடந்துச்சுங்கறத பதிவு பண்ணேன் சார். நீங்க அத நீங்க சொல்லிருக்கணும் சார். அப்போ நைட் நடந்து நீங்க சொல்லணும். 13 மணி நேரம் நடந்துச்சுன்னு சொன்னேன். இருங்க சார் நான் பேசுறேன். என்ன சார் தப்பா பேசுறீங்க? சொன்னதையே மாத்தி சொல்றீங்க. என்ன தப்பு? ஆமா 13 மணி நேரம் நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். 41 நீங்க வந்து 39 டெத்னு சொல்றீங்க. மறுபடியும் திரும்ப அடுத்த நாள் மதிய சாயந்தரம் இல்ல
அவரே பேச சொல்லுங்க சார். Go ahead, sir. இன்னும் 10 நிமிஷம் பேசணும் சார். அவரே பேசணும். அவருக்கு நிறைய டைம் தேவை. இல்ல சார் அவரே சரி, உங்களோட sir. இன்டராக்ட் பண்றாரு. சோ ஐ அலவுட். சோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கோ ஹெட், நான் வில் ஸ்டாப் இட். I'll stop it. You go ahead. ஈவினிங் நைட்டு கவுண்ட் 39. அதான் போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணாங்கிறதுக்கு நீ கோர்ட்ல சொல்றாங்க. சேலத்துல ஒரு டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சாமா, அங்கிருந்து அவசரமாக மருத்துவர்களை வரவழைத்து பண்ணோம் அப்படின்னு நீதியரசர் கேட்டார் எத்தனை டேபிள் இருந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் டேபிள்ல 2ன்னு சொன்னாங்க. இங்க வந்து 5. இந்த மாதிரி உண்மைக்கு மாறான இல்ல, தகவல்கள் பொய்ய எல்லாம் பேசுறாரு மாறி சார். மாறி கொடுத்துட்டே பச்சை பொய்ய பேசுறீங்க. இருப்பாங்க. ஆனா அதை பத்தி கேள்வி கேட்டா பிரதர் இங்க பாருங்க, என்ன சொல்லுங்க. உங்களுக்கு தரவு இருந்துச்சுன்னா அதை பப்ளிஷ் தரவு பண்ணுங்க. தான் நான் என்கிட்ட publish தான் தரவு இருந்தா பேசுறேன். அதை publish நான் பண்ணுங்க. official ஆ பொய் யார் பதிவு பண்றேன்னு சொல்றாங்கறத சொல்றேன். நீங்க தரவு கொடுக்குற ஆளுங்க எனக்கு Official தெரியும் brother. spokesperson ஆ நான் பதிவு இல்ல, நீங்க பண்றேன். தரவு கொடுக்குற ஆளுங்க எனக்கு தெரியும் brother. Official spokesperson ஆ நான் பதிவு பண்றேன். பிரதர் இதுல அப்ப இந்த ஏதாவது ரெண்டு மறுப்பு இருந்தா பதிவு பண்ண ஏதாவது தப்பு ஆளுங்க இருந்தா நீங்க மேல மேற்கொண்டு கேஸ் பேசுங்க. நான் சொல்லிட்டேனே, உங்க என்ன சேலஞ்ச் பண்ணுங்க, நான் அந்த டேட்டா போடுறேன். நானு முடிஞ்சா சேலஞ்ச் பண்ணுங்க, யார் வேண்டாம்னா. நான் ஃபேக்ட சொல்லிட்டேன் அதுக்கு சார். ஏன் போய் சொல்றீங்க? நீங்க தான் பிரதர் கூச்சப்படாம போய் சொல்றீங்க. நாங்கலாம் எந்த தரவு பதிவு சொல்லல கொடுக்குறேன், தரவு பிரதர். கொடுக்குறேன். நான் அபிஷியலா உயர் பதிவு கல்வியில- பண்றேன்னு சொல்றேன். பிரதர் கேளுங்க. நான் அபிஷியலா இந்த பதிவு கேள்வி- பண்றேன்னு இந்த கேள்வி- சொல்றேன். இந்த கேள்வியை கேட்டுங்க. கேள்வியை கேட்டுங்க பிரதர். இந்த கேள்வியை வாங்கிக்கிங்க. உயர்கல்வியில சேர்ந்த சதவீதம் 60%. இதே ஊடகத்துல தான் போன வாரம் சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்க ஆதாரம் தரல. நான் அதுக்கு தெளிவா இதே பதில் அருணாச்சல சொல்லிட்டேன். நாணயத்துக்கு சரி, terms of reference அதுக்கு நான் எங்கன்னு பதில் கேட்டா, சொல்லிட்டேன். தரேன்னு சொன்னீங்க. 75% கேளு, மேல் கேட்டு கூடி முடிங்க, இருக்கிறதுங்கிறத கேட்டு நாங்க பதிவுல கொண்டு வந்திருக்கேன்னு உங்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டேன். 51.3% தான் நாங்க கொண்டு வந்திருக்கோம்ங்கறத அபிஷியலா ஜிஆருக்கு சொல்லிட்டேன். இத நம்ம வெளிய வந்தப்ப நம்ம சத்தியம்ல பேசிட்டோம். நீங்க சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கீங்க. இல்ல கேளுங்க. இல்ல சாரி சத்யன், you cannot play like this. நீங்க பர்சனல் ரிமார்க் இல்ல if you make a personal remark, have the courage to stand up and face the questions. I am ready to நான் face. இதுக்கு I am முன்னாடி answering you எந்த now. personal remark நீங்க வைக்கல. கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன் சத்யன். கேளுங்க. அப்போ கேட்க விடுங்க. நான் ஓபில கேட்டதுக்கு பதில் உட்கார்ந்து கேட்க சொல்லிட்டேன். விடுங்க. கேளுங்க தயவு செஞ்சு have the patience to கேளு. கேட்ட உடனே பதில் சொல்லிட்டேன் கேள்வி சத்யன். கேட்டு முடியலையே. இதே ஒரு நபர் இவரு வேற எங்கேயோ போயிட்டே இருக்காரு. He is not sticking on to the உடனே topic. வந்துரும். இப்ப தரேன், நீங்க எங்க வந்துச்சு? இதேதான் பிரதர், இதேதான் கோர்ட்லயும் கேட்டுட்டு இருக்காங்க பிரதர். நான் வந்து அபிஷியலா பதிவு இன்னைக்கு பண்றேன்னு வரக்கூடிய சொல்லிட்டேன். தரவுகளை வச்சு தான் கோர்ட்ல கேள்வி கேக்குறாங்க. கேள்வி ஹரி, என்ன திரு வேணா சத்யன்? ஒரு இன்னொரு 10 நிமிஷம் கொடுங்க ஹரி. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை ஹரி. கோ ஹெட் சார். Questions இல்ல வந்து சார், இந்த இன்னைக்கு விவாதம் கோர்ட் நம்ம கேட்ட இன்டராக்ட் கேள்விதான். பண்ணலாம். நீங்க அவரை கேள்வி கேட்கலாம், அவர் உங்களை கேள்வி மதுரையில கேட்கலாம். Yes. விசாரணை எடுக்கும் பொழுது இல்ல இது லேப்ஸ் தானே, தெளிவு திட்டமிட்டு நடவடிக்கை தானே. இவங்க வந்து ஒரு சாயத்தை பூசி இவங்க தப்பிக்கணும்ங்கிற முயற்சி வெளிப்படையா தெரியுது இல்ல. மதுரையிலயும் விசாரணை இருக்குமா, சென்னையிலயும் விசாரணை இருக்குமா, அதை மென்ஷன் பண்ண மாட்டாங்களாமா, ஆர்டர் வாங்கிட்டு வருவாங்க. இதை நீதியரசர் தான் நீ கேட்கிற. மதுரையிலே இருக்கும்போது நீங்க எப்படி சென்னையில் இருப்பீங்க? ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை தான் வருது. நீங்களால பதில் கொடுக்க முடிஞ்சா அது கேட்டா இப்போ வந்து சொல்றாங்க எஸ்ஓபிக்கு தான் கேட்டோம் அப்படிங்கிறாங்க. புதுசா எஸ்ஐடி தனிநபர் ஆணையத்துக்கு பத்தி இன்னைக்கு மெச்சிக்கிற இதே திமுக அதே எஸ்ஐடி ஆணையத்துக்கு நாங்க தான் ஆள் கொடுப்போம் எதுக்கு சொல்றாங்க? கிட்னி திருட்டு வழக்குல இவங்க சொல்றீங்களா? அதே எங்களோட ஆட்கள் தான் கோர்ட் மானிட்டர்ட் இன்வெஸ்டிகேஷன். ஞானசேகர் வழக்குல என்னாச்சு? நீங்க அப்பாயிண்ட் பண்ண ஆபீசர் தானே ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. இந்த வழக்குல நான் விளைவிக்கிறேன்னு பாதி வழியில ஐபிஎஸ் ஆபீசர் ஏன் போனாங்க? அப்ப யாரோட அழுத்தம் அது? இந்த மாதிரி உங்களோட நடவடிக்கை வரலாறு எல்லாம் சேர்த்து பார்க்கணும் இந்த வழக்குல. கரூரை ஓகே, பொறுத்த பதில் வாங்குவோம். அதுக்கு நான் ஒரு இன்னைக்கு பதில் வந்து சத்யன், நீங்க போலீஸ்காரர் ஒருவர் கூட காயப்படலைன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டாங்கன்னு ஒரு விமர்சனம் வச்சா, செருப்ப வீசினவர் திமுக தொண்டர்னு செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு பேசிக்கிட்டே உட்கார்ந்திருப்பாரு. எந்த குற்றமுமே நடக்கவில்லை அப்படின்னு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியில இருந்து அரசாங்க நிர்வாகத்திற்கு எல்லாரும் எதுக்கு லைன் கட்டி வந்து பேட்டி கொடுக்குறாங்க? உங்க ஆணைய விசாரணை போயிட்டு இருக்கு. ஆணையத்தை கொடுக்க வேண்டிய விஷயத்த எதுக்கு நீங்க மீடியா ட்ரையல் எடுத்து வந்தீங்க? அதான் நீ கோர்ட்டும் கேட்டிருக்காங்க. திருப்பி ரைட்டிங்ல போடுங்க, எல்லாத்தையும் ரிட்டர்ன் சப்மிஷன்ல போடுங்கன்னு கேக்குறாங்கல்ல.